குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்தியேசுவுக்குள் என அன்பான இறைமக்களே, இந்த தவகாலத்திலே இந்த துவக்க நாளில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதை ஒழுங்கு செய்த மேய்ப்பனின் குரல் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை உரித்தாக்குகிறேன். இந்த தபசு காலங்களிலே இறை வார்த்தையை
இறை மக்களுக்கு கொண்டு செல்கிற இந்த சிறப்பான பணியை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் எடுத்து யோசித்தேன். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறைமக்களே, உபவாசம் என்பது வெந்து நொந்து செய்ய வேண்டிய செயல் அல்ல. அது நெஞ்சார கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கொண்டாட்டம். ஏனென்றால் கடவுள் நமக்கு தந்த இந்த வாழ்வில் நாம் எந்த நோக்கத்துக்காய் நம்மை கடவுள் படைத்தார் என்கிற அந்த நோக்கத்தை அடைவதற்கு, கடவுளோடு சேர்ந்து பயணிப்பதற்கு, கடவுளை முழுமையாய் புரிந்து கொள்வதற்கு இந்த உபவாச காலம் நமக்கு அருட்கொடையாய் கொடுக்கப்பட்ட காலம் என்று நான் கருதுகிறேன். எனவேதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது நொந்து வெந்து செய்யப்பட வேண்டிய செயல் அல்ல, இது கொண்டாடப்பட வேண்டிய, கடவுளோடு சேர்வது, கடவுளோடு இணைந்து கொண்டாடப்படுவது. இந்த இறை உறவில் நாம் தொடர்ந்து பயணிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, உடல், உள்ளம், உணர்வு என்ற 3 பரிமாணங்களையும் அடக்க அல்ல, அவற்றை நெறிப்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு செயலாய் இந்த உபவாசம் இருக்கிறது. இந்த 40 நாள் மாத்திரம் மட்டுமே உடல், உள்ளம், உணர்வுகளை நெறிப்படுத்துவது அல்ல, வாழ்வு முழுவதும் இதனை செய்வதற்கு இந்த தவகாலம் ஒரு பயிற்சி காலமாய் இருப்பதாய் நான் கருதுகிறேன். இப்பொழுது நாம் பயிற்றுவிக்கப்படுமேயானால் நம்முடைய உள்ளார்ந்த நம்முடைய மனநிலை மாற்றங்களும், நமக்கு நம்பிக்கையும், இவற்றையெல்லாம் நாம் கடைபிடிக்க முடியும் என்கிற உள் உணர்வையும் இந்த தவகாலத்தில் மேற்கொள்கிற இந்த பயிற்சி நமக்கு உதவியாயிருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாய் நம்முடைய வாழ்வை இது நெறிப்படுத்துவதற்கு, கிறிஸ்துவ வாழ்வோடு இணைந்து நெறியாக்கம் செய்வதற்கு நமக்கு இது பயனுள்ள விதத்திலே அமையும். மூன்றாவதாக, தூய வாழ்வுக்கு பயன்படக்கூடிய தர்மம், ஜெபம், உபவாசம். இவை 3ஐயும் நாம் யோசிக்கிற பொழுது, இவை 3மே நம்மை நெறிப்படுத்துவதற்கான ஒரு செயலாய் இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொல்லி வருகிற இந்த உபவாச நாட்களில் நம்முடைய உண்ணாமை பிறருக்கு உணவாகட்டும் என்கிற அருஞ்செயல் மூலம் நாம் தான தர்மத்தை இந்த சமூகத்திலே கொண்டு செல்ல அழைக்கப்படுகிறோம். நாம் உண்ணாமல் இருப்பதல்ல, உண்ணாமல் இருக்கிற மக்களுக்கு இந்த தவகாலத்தை உணவளிப்பது, உண்ணாமை பிறருக்கு உணவாகட்டும் இந்த செயல் மூலம் நாம் கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் இருக்கிற தவம், நோன்பு, நாம் மேற்கொள்கிற தியானம், நாம் செய்கிற வேண்டுதல்கள், ஜபங்கள் எல்லாம் இந்த நற்செயல்களுக்கு நமக்கு பலனூட்டுவதற்கும், உறுதியை தருவதற்கும், நம்மை பலப்படுத்துவதற்கும் உறுதுணையாய் இருக்க வேண்டும். குறிப்பாய் ஜபம் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். ஜபம் இறை உறவோடு நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும்.
இறை உறவிலே நம்மை உறுதி காணச் செய்ய வேண்டும், நம்பிக்கை கொள்ளச் செய்ய வேண்டும், விசுவாசம் கொள்ளச் செய்ய வேண்டும். எனவேதான் இந்த தவகாலத்திலே தர்மம் மாத்திரமல்ல, நம்முடைய ஜபங்களும் மிக அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உபவாசம் பெரும் வெளிப்படையான அடையாளமாய் செய்யப்படுகிற செயல் அல்ல. முகவாடலாயும் எல்லாவற்றையும் நான் துறந்து விட்டேன் என்று சொல்வதனாலும் செய்யப்படுகிற செயல் அல்ல. இவை எல்லாவற்றையும் துறப்பதனாலும் அல்லது ஜெபம் செய்வதாலும் தான தர்மம் செய்வதாலும் பலர் தனக்கான எதிர்பார்ப்பிலே, தனக்கு அதனால் கிடைக்கும் பலன் என்ன என்ற எதிர்பார்ப்போடு செய்யப்படுகிற செயலாய் பல நேரங்களில் இருக்கிறது. ஆனால் தர்மமும் ஜபமும் உபவாசமும் நம்மை நெறிப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, அது சமூகத்திலே இருக்கிற அநேக மக்களுக்கு பயனுள்ள விதத்திலே அமைய வேண்டும். நம்முடைய உபவாசமும் சரி, நம்முடைய தான தர்மங்களும் ஜபமும் சமுதாயத்தில் திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு உதவியாய் இருப்பதாய் அமைய வேண்டும். அவை வெறும் வெளிப்படையாய் செய்வதனால் எந்தவித பலனும் இல்லை. மூன்றாவதாக, தான தர்மம் காணிக்கைகள் கடவுள் கண்ணை மறைத்து மற்றவரின் கண்ணில் படும்படி அமக்களம் செய்து ஆர்ப்பாட்டமாய் செய்வது அல்ல. இன்றைக்கு உபவாசம் உண்மையில் உடலை வருத்தும் உபவாசம் ஓசையின்றி ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆர்ப்பாட்டமும் வெளிப்புற அடையாளங்களாய் வெளிப்படுத்துவதுமே இன்றைக்கு பெரிதுபடுத்தப்படுகிறது. இந்த உபவாச காலங்களில் நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் வெளிப்புறமான அடையாளங்களாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இவை உண்மையான உபவாசத்தின் அடையாளங்கள் அல்ல. இந்த உபவாசம் இறைவனின் கைமாறினை பெறும்படி செய்யப்படும் செயலும் இறைவனுக்கு மட்டுமே தெரியக்கூடியதாய் இருக்கவும் வேண்டும். இறைவனுக்கும் நமக்கு மாத்திரமே தெரிகிற ஒரு செயலாய் அமைய வேண்டும். இந்த இறைவார்த்தையில் நாம் புதுப்பிக்கப்பட்டு புதுவாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த தபசு காலங்களில் நாம் செய்கிற எல்லா நற்செயல்களும் உலக பிரகாரமாய் அல்ல, கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு நிலையின் ஒரு பாலமாய், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவிலே ஒரு உந்துதலாய் அது அமையவும், அது கண்ணுக்கு தெரியாத அந்த இறை உறவில் நம்மை பலப்படுத்துவதும், அதன் மூலம் இந்த சமூகமும் ஏழை எளிய மக்களும் பயன்பெறு வகையிலே அமையவும் நாம் அழைக்கப்படுகிறோம். குறிப்பாய் இந்த உபவாச காலம், நம்முடைய உண்ணாமை, நம்முடைய நோன்பு பிற மக்களுக்கு உணவாக வேண்டும். அது ஆன்மீக உணவாக இருந்தாலும் சரி, சரீர உணவாக இருந்தாலும் அது பிற மக்கள் சார்ந்ததாய் இருக்க வேண்டும். அது நம்மை சார்ந்து மட்டுமே இருக்கக்கூடாது, பிறருக்கான சார்பு நிலையை அது அடைய வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளின் அனுக்கிரகம் அதிலே நிலையாயிருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையில், இந்த உபவாச நாளின் துவக்க நாளிலே, இந்த நோன்பின் காலத்தை குறித்து சிந்திக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 40 நாள் நோன்பும் எங்களை பக்குவப்படுத்த, எங்களை பலப்படுத்த, எங்களை உம்மோடு ஐக்கியப்படுத்தி கொள்ள, குறிப்பாய் இந்த இறை உறவு உமக்கும் எங்களுக்குமான ஒரு தனிப்பட்ட உறவாய், அது கண்ணுக்கு தெரியாத உணர்வுபூர்வமான உறவாய் அது அமையவும், அதன் மூலம் சமூகம் பயன்பெறவும், தேவையில் உள்ள மக்கள் பயன்பெறவும்
எங்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த தபசு நாட்களில் துவங்குகிற இந்த நிகழ்வு தொடர்ந்து உம்முடைய அளவற்ற ஆசீர்வாதங்களை பெற்று அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள தந்தையே. ஆமென். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் அன்பு மருளும் ஆசீர்வாத வழி நடத்துதல் நீங்கா பாதுகாப்பு எங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென்.